ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு யாருக்கு பார்த்தீங்கன்னா எம்பி பட்டினம் வர்சஸ் தொண்டி அல்கிலால். எம்பி பட்டினம் டாஸை வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. தொண்டி அல்கிலால் பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் போட்டு 4 பவுலர் யூஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ்கமல் ஸ்ட்ரைக்லையும் நவீன் நான் ஸ்ட்ரைக்லையும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓப்பனிங் பேரில் 1 and only பவர் பிளே ஓவர் போட சிவா வந்திருக்காரு. ஓவர் தைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸ் பால். அங்கே ஃபீல்டர் 3 பேர் போட்டிடுவாங்க. 3 பேருக்கு நடுவில் பிச் ஆயிருச்சு. கேட்சை பிடிச்சிருந்தா அதுக்கடையில் நோ பால் கொடுத்துருக்காங்க. பீமர்னோ அந்த ஃப்ரீ ஹிட் பாலை போயிட்டு போட்டுருந்தாரு. ஃப்ரீ ஹிட் பால் அகேன் 1 பவுன்ஸ்ல நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே வாட் ஆஃப் ஃபீல்டிங். விக்கி 2 ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன் நல்ல நீலகலத்தில் டாப் பேட்ச் கீப்பர் பிடிப்பாரு. கிளவும் போட்டிருக்காரு. நல்ல டேக்கர் கொடுக்குறாங்க. ஒரு விக்கெட்டை பிடிக்கிறாங்க எம்மி பட்டினம். அடுத்த நீ பேட்ஸ்மேன் நீலு உள்ள வந்த உடனே பேக் டு பேக் 2 வைடு போட்டாங்க. ரீபால் சான்ஸ் பாருங்க. ஃபீல்டர் சதீஷ் இருக்காரு. அவரை தாண்டி போகும். பவுண்டரி போகாது. 1 பிச்சிலே பிடிச்சிட்டாரு. நல்ல ஃபீல்டிங் அப். நவீன் ஸ்ட்ரைக்ல சனிபுரம் முதல் பந்து. சான்ஸ் ஃபார் இங்கே தொங்கிருச்சுங்க. விண்டுக்கு அலையும் பந்து. கவனமா இருக்கணும் அந்த ஃபீல்டர். நல்ல டேக்கன். சதீஷ் வந்தார் பாலுக்கு அண்டர்ல. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள வந்த நவீன் ராஜ்கமல் 2 பேர் விக்கெட்டுமே சிவா பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் ஸ்டார்ட் எம்மி பட்டினத்துக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் சிவா உள்ள வந்திருக்காரு. சிவா டு சிவா லேட்டா எடுத்துட்டாரு பேட். டாட் பால். ஒரு முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 2 விக்கெட்டை பிடிச்சி 7 ரன்னை விட்டு கொடுத்துருக்காரு சிவா அப்படின்னு சொல்லலாம். நிறைய எக்ஸ்ட்ரா சுதிரி போட்டிருந்தாலும் 2 விக்கெட் பிடிச்சிருக்காரு. குறிப்பிடத்தக்கது. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் வாசிம் வந்திருக்காரு. லெஃப்டி நினைக்கிறேன். ஸ்பின்னர் ஆக்ஷன்ல நல்லா திரும்பிச்சு. பாட்டம் முட்டு ஃபாஸ்டா போயிட்டாரு பேட் எடுத்துட்டு. அப்படிங்கிறப்போ டாட் பால். இது செகண்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல அவரோட எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஐயோ மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பவுலரோட எக்ஸ்பிரஷன். தேர்ட் ஒன் இதுவும் பேட்ல சரியான மீட் இல்ல. அந்த பால் பிடிக்க ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். சிவா ஸ்ட்ரைக். வாட் அ பவுலிங். யாக்கிங் லைன். பேட்ஸ்மேனுக்கு அந்த பக்கமா ஒளிஞ்சிருக்காரு. ஃபீல் பண்றாருங்க. என்ஜாய் பண்ணி போறாரு இந்த மேட்ச்ல. நல்ல ஷாட். ராக்கெட்டை கிளப்பி விட்டாரு. எங்கேயோ போயிருச்சு. பிக்கஸ்ட் 6 சிவா பேட்ல இருந்து. கீப்பர் தலைக்கு மேலங்க. ஷார்ட்டாவும் ஆள் வைக்கல. பின்னாடி கீப்பர் ஒட்டி. அப்படிங்கிறப்போ பவுண்டரி கொள்ள வாச பக்கமா. 2 ஓவர் முடிவுக்கு 18 2 விக்கெட் இழந்து தொண்டி அல்கிலால். தேர்ட் பாலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சக்தி வந்திருக்காரு. ஹைட்மேன் சான்ஸ் பார் கேட்ச் ஆன் பாப்பாங்க. ஃபீல்டர் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாரு. அதுக்கடையில பவுலரே ஓடி பாக்குறாரு. இங்கே தான் கிடந்திருக்கு. சிங்கிள். சிவா ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட். குறுக்க கொடுத்தாரு. பிளாட்டா போச்சு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. கீப்பர் க்ளோஸ் வச்சுட்டாங்க. குயிக்கர் நல்ல ஸ்டாப்பானு பார்த்தா எஸ் வேகத்தை கம்மி பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி போகாது. சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. நீலு ஸ்ட்ரைக்ல யாக்கிங் நல்ல ஸ்டாப். இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட மாட்டாங்க. டாட் பால். லாஸ்ட் 2 மோர். ஓய்யோ பேட்ல நிக்க இருந்துச்சுங்க. கிளவ்ல பட்டு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். டாட் பாலா மாறுது. இதுவும் நல்ல ஷாட். பிளாட்டா ரொம்ப வேகம் ஆடிட்டாரு. சதீஷால பிடிக்க முடியல. மச்சி நீட்டட் 4 3 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட் இழந்து 28 ரன் ஆடிருக்காங்க தொண்டி அல்கிலால். அந்த 4th ஓவர் போட வாசிம் வந்திருக்காரு. லெஃப்டி அந்த ஸ்பின்னர். அவருக்கான செகண்ட் ஓவர். சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்ப்பாங்க. சதீஷ் குத்தி தான் எடுக்க பார்ப்பாரு. கீப்பர் த்ரோ பேக்கப் கிடையாது. அப்படிங்கிறப்ப நல்ல சேவிங்க கீப்பர். நீலு ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன் நல்லா திரும்பிச்சுங்க பந்து. அலட்சியமா தூக்கி போட்டாரு. டாட் பால். சான்ஸ் பாருங்க. கேட்ச் ஆன் பாப்போம். கிடையாதுன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கு. ஐயோ கொஞ்சம் தாங்க கையை உரசிட்டு 6 விழுந்துருச்சு. மச்சி நீட்டட் 6 நீலு பேட்ல இருந்து. ஃபுல் டாஸ் பால். நேருக்கு நேரா 5 6 பிளாட்டா. இந்த தடவை நேருக்கு நேரா சார்ஜ் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து 2 6. போன மேட்ச்ல ஹேட்ரிக் 6 அடிச்சு ஒரு டிஷர்ட்டை சிறப்பரிசு எடுத்துட்டு போனார் நீலு. இப்போ நீலுவான ஹேட்ரிக் இந்த பந்து 6 இருந்தால் பேட்ல சரியான மீட் இல்ல. கீழே போய் அங்கே என்ற மாபெரும் ஃபீல்டரை தடுக்க முயற்சித்தார். செகண்ட் ஃபீல்டர் 2 ரன்.
ராக்கிங் லென்த் கால்ல பட்டுச்சு நினைக்கிறேன். நல்ல சேவ்ங்க இங்க ஃபீல்டர். பவுண்டரி சேவ் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். 4 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட்ல இருந்து 44 ரன் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் நியூ பவுலர் சதீஷ் வந்திருக்காரு. ஓவர் தைக்கல ஃபர்ஸ்ட் ஒன். ஆப்ஷன்ஸ்ல இழுத்து போட்டாரு அங்க ஃபீல்டர் சிவா. கிளியர் ஹிட்டுங்க. ஆப்ஷன்ஸ்ல வர்ற 6 இந்த இன்னிங்ஸ்ல நீலு பேட்ல இருந்து. இந்த 6 மட்டும் இல்லாம 50 கிராஸ் பண்றாங்க. செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனா பேட்ல சரியான மீட் பந்து வீச்சு எத்தனை ஓட்டம். சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க இது வரைக்கும். சிறந்த தடுப்பாளர் சிவா ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேரா ஸ்ட்ராங்கான ஹிட். அவரோட ஜோன்ல இருந்துச்சு. எடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. கீப்பர் க்ளோஸ் வச்சிட்டாங்க. லெக் ஸ்டம்ப்ல கமிட் ஆயிட்டாரு நினைக்கிறேன். முன்னாடி இருந்த பந்து லெக் ஸ்டம்ப்ல லெக் ஷாட்டுக்கு போனாரு. படையை நோக்கி நேராக வந்தது. அது விக்கெட் ஆகுமா. அங்க ஒரு அப்பீல் எடுக்கறாங்க. நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. டூர் போன பால் ஒயிட் ஹெரி பால். நல்ல ஷாட் நேருக்கு நேரா அனுப்பிச்சு விட்டாரு. நல்ல டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணிருக்கு. 6 அந்த ஒயிடு பிளஸ் ஒரு ரன் ஓடி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒயிடு. டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து 6ஆ மாறும். எங்கேயோ போயிருச்சுங்க. பிக்கஸ்ட் 6. ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். சிவாவும் சரி நீலும் சரி நல்ல டார்கெட்டை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 75 ரன் ஆடி இருக்காங்க. 76 டார்கெட் ஃபார் எம்இ பட்னம். அதே மாதிரி 5 ஓவர் மேட்ச்ல 70 ரன்னை சேஸ் பண்ண டீம் தான் எம்இ பட்னம். அவங்களோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா விக்கி ஸ்ட்ரைக்லையும் சக்தி நான் ஸ்ட்ரைக்லையும் ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளேயர் போட பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். இந்த பக்கம் நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. அந்த பக்கமா நல்ல பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓவர் தைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் பார் இங்கே தோங்கிருங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டு கார்த்தி பாலுக்கு கீழே நல்ல டேக்கன். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். ஃபுல் டாஸ் பால். கண்டிப்பா வருத்தப்படுற ஒரு பேட்ஸ்மேன். அத்தனை பேட்ஸ்மேன் சதீஷ் உள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்லயும் சரி செகண்ட் ரவுண்ட் மேட்ச்லயும் சரி வெற்றி பாதைக்கு அவங்க டீமை இவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு. இந்த மேட்ச் என்ன பண்றாரு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ்ல வந்த திசையில ஓங்க பார்த்தாரு. ஒயிலனுக்குள்ள தான் வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டாப் எட்ஜ் பின்னாடி போச்சுன்னா பவுண்டரியா இருக்கும். ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. சூர்யா வரட்டி பாக்குறாரு. எஸ் பவுண்டரி கொல்லவாச பக்கமா. பிஃபோர் லென்த் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். கிரேட் ஷாட்டுங்க. லாங் ஆஃப்ல எங்கங்க போயிருச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சார் நினைக்கிறேன். ஏவிகே ஹாஸ்பிட்டலுக்கே போயிருச்சுன்னு சொல்லலாம். 4க்கு அப்புறமா ஒரு 6 சதீஷ் பேட்ல இருந்து. கிரேட் ஷாட் அகைன். இந்த தடவையும் பாட்டம் ஆஃப் த பேட்ல கிளியர் பண்ணிருச்சுங்க. பேக் டு பேக் இங்க 2 6 சதீஷ் ஆன் ஃபயர். நல்ல ஷாட்டை கொடுத்திருக்காரு அவங்க டீமுக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 16 ரன். அதுல 2 6 ஒரு 4 அடங்கும். ஒரு விக்கெட்ல இருந்து இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் சிவா. ஓவர் தைக்கல இருந்து நல்ல ஷாட். பெரிய கேப் அப்படிங்கிறப்ப ரஞ்சித் இருக்காரு அங்க ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோ. சதீஷ் ஸ்ட்ரைக்ல டாப் எட்ஜ் 6 அடிச்ச பேட்ஸ்மேன். காஸ்ட்லி கேட்சா இருக்கும். நல்ல டேக்கன். கீப்பர் போனாரு. நல்லா பிடிச்சாரு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே. கம்பேக்கிங் ஓவர். அடுத்த பேட்ஸ்மேன் சிவா. போன பால் ஒயிடு. இந்த பந்து பாக்ஸியா இருக்காருங்க. டாட் பால். ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனா டாட் பாலா மாதிரி இருக்கு. லோ ஃபுல் டாஸ். வித்தே கொடுக்காத பந்து. உருண்டே போகும் ஃபீல்டர். டாப் எட்ஜ் கீப்பர் பிடி பாராம பார்ப்போம். அதுக்கடையில் குரு வந்தாரு. பிடிக்க முடியல. பின்னாடி போயிடுச்சு. ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. சிங்கிள். கம்பேக்கிங் ஓவராக இருந்திருக்கு சிவா கையில இருந்து. 2 ஓவர் முடிவுக்கு 20 ரன் ஆடி இருக்காங்க ரவுண்டா. 2 விக்கெட்ல இருந்து. தேர்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நீலு வந்திருக்காரு. விழுந்து எந்திரிச்சு போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் மடக்கி கொடுத்தாரு. ஃபிளாட்டா போச்சு. ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. பேட்ல சரியான மீட் இல்ல. பவுலர் கையில போட்டு பின்னாடி போயிருச்சு. அப்படிங்கிறப்போ ஒரு ரன் ஓடி எடுப்பாங்க. நவீன் அங்க ஃபீல்டர். சிவா ஸ்ட்ரைக்ல டாப் எட்ஜ் இங்கே கிடக்கும். அதிகபட்சமா ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. டாப் எட்ஜுங்க. கீப்பரே வந்துருவாரு. நல்ல டேக்கன். இவர் பிடிக்கிற 2வது கேட்ச்.
அடுத்த நீ பேட்ஸ்மேன் வாசிம் லெஃப்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாடி லைனில் காலில் பட்டுச்சு. அதிகபட்சமாக ஒரு ரன்னாக இருக்கும். சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு வருது. 3 விக்கெட் இருந்து 27 ரன் ஆடி இருக்காங்க. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 49 தேவை. கிட்டத்தட்ட 50 ஆடணும். சாத்தியமாக தெரியல இந்த கிரவுண்டில். இந்த ஓவர் போட போயிட்டு கார்த்தி வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பாப்போம். 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க. ஸ்டெம்புக்கு மேலே போயிட்டு இருக்கு. நவீன் வந்தார். நல்ல டேக்கன். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வெல் பிளேடு. ஆஃப் ஸ்டம்ப்ஸில் சூப்பராக தூக்கி விட்டாரு. பவுலரோட வேகத்தை தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணாரு. குரு ஓடி போய் முடிச்சிட்டாருங்க. வெல் பிளேட். சூப்பராக ஆடுறாருங்க. ஆஃப் ஸ்டம்ப்ஸில் வந்த திசையில் தூக்கி விட்டார். இந்த தடவை அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. வெல் பிளேட். இதுவும் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் கட்டியில் குத்திருச்சு. இல்லைனா இதுவும் பவுண்டரியாக இருந்திருக்கும். சிங்கிள் மட்டும் கிடைக்குது. சிவா ஸ்ட்ரைக்கில் வித்தியை கொடுக்காத பந்து அவரே போட்டு அவரே பிடிச்சாரு. டாப் எச் இவர் பிடிக்கிற 3வது கேட்சாக இருக்கும். நிறைய கேட்சஸை பிடிச்சிருக்காரு ரில்வான். 4 ஓவர் முடிவுக்கு 34 5 விக்கெட் இழந்து எம்ஏ பட்டினம். இந்த மேட்சோட கடைசி ஓவர் குரு வந்திருக்காரு. ரவுண்ட் வகையிலேருந்து ஹாக்கிங் லென்த்தில் அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும். ரஞ்சித் இருக்காருங்க ஃபீல்டர். அத்தனை பேட்ஸ்மேன் சந்துரு அட்வான்ஸாக போயிட்டாரு. லேட்டாக வந்துச்சு பந்து அப்படிங்கிறப்போ கேட்சை பிடிக்க முடியாது. சூர்யா ஃபீல்டர் சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்த திசையில் தூக்கி விட்டாரு. ஆறுதல் 4 இருக்கும். நல்ல ஷாட்டுங்க. அதே திசை இந்த தடவை சிவா ஃபீல்டர் நல்ல டேக்கனான்னு சொல்லும் போது 1 பவுன்ஸில் போகுது. கார்ட் சேஞ்ச் பண்ணுறாரு. ஓரத்துக்கில் இருந்து வாக்கிங் லேன் ஷூவில் எடுத்துகிட்டு வந்து போட்டு கிட்டத்தட்ட தொண்டி அலிகளால் மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ சரியான மீட் இல்லை. ஸோ இந்த டாட் பாலோட இந்த மேட்சை தொண்டி அலிகளால் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த குவார்டர் ஃபைனல் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் சிவா. அதில் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ்.